பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச கையோடையே நான் வந்து லஞ்சுக்கும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சிக்கன் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலம், தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பசங்க வந்து காய்கறியெல்லாம் பொரிச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால பீன்ஸு, கேரட்டு எல்லாத்தையும் நான் வந்து எப்பவுமே வெஜ் பிரியாணிக்கு சேர்க்குற எல்லா திங்ஸையுமே சிக்கன், மட்டன் எந்த பிரியாணி போட்டாலுமே நான் சேர்த்துக்குவேன். சரி, அந்த மூலியமாவது பசங்க காய்கறி சாப்பிட்ட மாதிரி வருமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால எல்லா காய்கறியும் மட்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டார்டிங்லேயே 1.5 கப் அளவு ரைஸ் எடுத்து ஒரு தடவை அலசிட்டு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதையும் எடுத்து நல்லா வதக்கிட்டு பிரியாணியை தாளித்து போட்டாச்சு. நான் வந்து 1.5 கப் அரிசிக்கு வந்து 2.25 கப்பு தண்ணி வச்சு பிரியாணி வேக வச்சுக்கிட்டேன். பிரியாணி நல்லா வெந்துருச்சு. பிரியாணி இறக்க போகும்போது தேவையான அளவு நெய் சேர்த்து இறக்குங்க. இந்த நெய் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. மில்க் மிஸ்ட் கம்பெனி தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ரோஜா நெய் தான் யூஸ் பண்ணுவேன். சரி, இந்த கம்பெனி யூஸ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணேன். ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு.